அஸ்ஸலாமு அலைக்கும். இது என் மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவரை பற்றி. எப்போதும் ஒளி நிறைந்த இதயம் உள்ளவர். அவள் புன்னகை நிறைந்த முகத்துடன் அமைதியாக பேசுவாள். இருந்த இடத்தில் எல்லாம் மன அமைதியை கொண்டு வந்தாள். ஆனால் ஒரு நாள் அவளுக்கு நெருங்கிய குடும்பத்தார் அவளை ஆழமாக காயப்படுத்தினார். வார்த்தைகள் கத்திகளை விட கூர்மையாக இருந்தன. அவள் திரும்பி பதில் அளிக்கவில்லை. அமைதியாக இருந்தாள். ஆனால் மெதுவாக அந்த வலி அவள் உள்ளத்தில் வளரத் தொடங்கியது. அவள் சோகமாக இருந்ததை பார்த்த எங்கள் ஆசிரியர் மெதுவாக அவளிடம் சொன்னார்கள், மக்கள் கல்லுகளை எரிப்பதை நிறுத்த முடியாது, ஆனால் நீங்கள் அவைகளை சேகரிப்பதை தடுத்து நிறுத்தலாம். அந்த நாள் முதல் நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டோம், பிடித்து வைத்திருக்கிறது மட்டுமே இதயத்தை நாசம் செய்கிறது. ஆகையால் அவள் மன்னிப்பதை தேர்ந்தெடுத்தாள். பிறருக்காக அல்ல, தன் இதயத்தின் அமைதிக்காக. அதிலிருந்து அவள் தனது இதயத்தை ஒரு தோட்டம் போல் காக்கிறாள். அதை திகிர் மூலம் நீர் பொறிந்து வளர்க்கிறாள், துவா மூலம் பாதுகாக்கிறாள், மற்றும் அது அல்லாஹ் விரும்பும் நல்லவற்றால் மட்டுமே ஊட்டுகிறாள். ஏனெனில் நீங்கள் உங்கள் இதயத்தில் ஊட்டும் அனைத்தும் உங்கள் ஆன்மாவை உருவாக்குகிறது.